இன்றைய நூற்றாண்டிலே மிகப்பெரிய சிந்தனையாளரும் வழிகாட்டியாக காட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆகிய சத்குரு அவர்கள், நான் இவ்வளவு வளர்த்தேன், இப்படி பண்ணேன், என்ன அவன் பார்க்கல, நான் இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன், என்ன கவனிக்கல. நீங்க வளர்த்ததாலேயே உங்களை காப்பாற்றணும் உங்களுக்கு தலையெழுத்து இல்ல. முதுமைன்னு ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் அப்ப குழந்தைகளுடைய அன்பும் அரவணைப்பும் இல்லைன்னா முதியவங்க நிலைமை என்ன ஆகும்? சுகி சிவம் இவரை வந்து செல்லமா சுகி ப்ரோ அப்படின்னு எல்லாம் அழைச்சிட்டு இருக்காங்க. அரசு மேடையில் மக்கள் முன்னாடி ஒரு பொது மேடையில் 2 பெண்களை, துறவரம் எடுத்த 2 பெண்களை சனியனுகளா அப்படின்னு திட்டுறாரு. எனக்கு பிடிக்கும் பிடிக்காது விமர்சனம் இது எல்லாத்தையும் தாண்டி தனி மனித தாக்குதலை முன்வைக்கிறாரு சுகி ப்ரோ அவர்கள். என்னங்க இந்த ஆள் இப்படி பேசியிருக்காரு, இவருக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும்ல அப்படின்னு என்னோட நண்பருக்கு கால் பண்ணி நான் பேசினேன். அவருக்கு சுகி ப்ரோவை பற்றி கொஞ்சம் தெரியும். இவங்க பதில் சொல்லணும்ல அப்படின்னு. நீங்கள் இந்த நக்கீரன் கோபாலுக்கு வந்து நக்கலாக பதில் சொன்ன மாதிரி, இந்த ஃபேக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்ச மாதிரி அப்படியெல்லாம் நீங்கள் சுகி ப்ரோக்கு வந்து சொல்ல முடியாது. அவர் பெரிய ஆளுங்க. சுகி ப்ரோ வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர், தமிழ் இலக்கியவாதி, தமிழ் அறிஞர். உங்களுக்கு என்ன அருகது இருக்குது அவருக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு அருகது இல்லை தான், அதுக்காக பதில் கூடயே சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டேன். அவருக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரு, அவரே திட்டியிருக்காரு. அதை நீங்கள் போட்டு காமிங்க போதும், உங்களுக்கெல்லாம் அந்த அருகது இல்லை அப்படின்னாரு. அவரே திட்டியிருக்காரா, அவருக்கு அவரே பதில் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சில வாட்ஸ்அப் வீடியோலாம் அனுப்பிவிட்டார். அந்த வீடியோலாம் பார்த்தேங்க. செம்ம கண்டென்ட், செம்ம காமெடி கண்டென்ட் சிக்கியிருக்கு நமக்கு. சுகி ப்ரோவை திட்டிய மொமெண்ட். இவரே திட்டிக்கிறாரு, இவரே கலாய்ச்சிக்கிறாரு. இவர் சொன்ன கருத்துக்கே ஒரு எதிர்மறையாக ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ சுகி ப்ரோவுடைய வேறவாய் நாரவாய் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க. பேசிக்காக இது எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பெற்றவங்க பிள்ளைகள் மீது எதிர்பார்ப்பு வைக்கலாமா கூடாதா, அவங்க வந்து அவன் வாழ்க்கையில் துறவரம் எடுக்கக்கூடாது, இல்லை வந்து தனக்கு ஏதாவது திரும்பி செய்யணும், இந்த மாதிரியான டாப்பிக்கை தான் அந்த மேடையில் வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றி சுகி ப்ரோ அவர்கள் என்ன பேசியிருக்காரு, இதற்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கூட பாருங்க, சில அம்மாமார்கள் அப்பாமார்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, நீ படிச்சு பாஸ் பண்ணி பெரிய ஆளாகி நிறைய சம்பாதிச்சு அதான் அந்த இடம் தான் முக்கியம், அம்மாவை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போவியா. நீ படிச்சு பெரிய ஆளாவது எதுக்குன்னு கேட்டா என்ன அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு. நான் அதனால தான் சொன்னேன், இந்த நாமக்கல் பக்கத்துல எல்லாம் கோழி பண்ண வச்சிருக்கிறாங்க இல்லையா, எப்படி கோழிகள் மீது முதலீடு செய்திருக்கிறாரோ அப்படி பல பேர் குழந்தைகள் மீது முதலீடு செய்திருக்கிறார். They have invested certain lakhs. அது எவ்வளோ லேக் அப்படின்றத சுகி ப்ரோ வந்து அடுத்தடுத்து சொல்லுவார். ஸோ ஒரு பெற்றவங்க ஒரு பிள்ளை வந்து வளர்ந்து சம்பாரிச்சு தன்னை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு அந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்பே குழந்தைகள் மீது நீங்கள் செய்ய முதலீடு. அதனால தான் நீங்கள் ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க. அதுவும் அந்த முதலீடை இது கூட கம்பேர் பண்ணுறாரு பாருங்களேன். கோழி பண்ணையில் இருக்கும் கோழி மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க. எதுக்கு? அந்த கோழி வளர்ந்து நாளைக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்ல, கறிக்கடைக்கு அனுப்புனா. அது மாதிரி நீங்கள் பிள்ளைகளை வளர்த்து முதலீடு பண்ணி வளர்க்குறீங்க. நாளைக்கு அது வந்து திரும்பி செய்யணும்னு எதிர்பார்ப்பது அந்த கோழிகள் மீது போடப்படும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவலானது அப்படின்றது வந்து சுகி ப்ரோ அவர்கள் சொல்கிறார். இப்போ அதே சுகி ப்ரோ என்ன சொல்கிறாருன்னு அடுத்து பாருங்க. ஆனா நான் சொல்றேன், இப்ப ஒரு சட்டம் இயற்றணும். நீங்க என்ன இது மாதிரி நன்கு படிக்க வைத்த பிள்ளைகளை எந்தெந்த ஆசிரமங்களில் சாமியார்களாக சேர்க்கிறார்களோ அந்த சாமியார்கள் குறைந்தபட்சம் 25 லட்சத்தை பெற்றோர்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வாருங்கள். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சட்டத்தை ஏற்றிட்டாரு, அதே மேடையில் ஏற்றிட்டாரு. 25 லட்சம் கொடுத்துட்டு பிள்ளை எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. அப்போ இதுக்கு பேர் முதலீடு இல்லையா? இதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? நீ முதலீடு போட்டனால தானே இப்போ நீ அமௌண்ட் எதிர்பார்க்குற. இவ்வளோ லட்சம் கட்டி படிக்க வச்சேங்க, காசை கொடுங்க. துறவரம் எடுத்துட்டாங்க, எனக்கு பிடிக்கல. அவங்க துறவரம் எடுத்து எனக்கு பிடிக்கல, காசை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. மேடையில் சட்டம் ஏற்றுறாரு. இந்த சரி, அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு. இப்போ அந்த வார்த்தைகளில் இருக்கும் அந்த வன்மத்தை, அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நீங்கள் கவனிங்களேன். ஆசிரமங்களில் துறவிகளாக சேர்க்கப்படுபவர்கள், அந்த எல்கேஜி யூகேஜியில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அது மாதிரி சேர்க்கப்படுபவர்கள் துறவரம் எடுக்கிறது அவங்களுக்கு 40 வயசாகுது. அந்த பெண்களுக்கு தான் எந்த பாதையில் போகணும்னு முடிவெடுத்து துறவரம் எடுக்கிறாங்க. அது என்ன சேர்க்கப்படுபவர்கள்? என்ன அட்மிஷனாக போட்டுட்ருக்காங்க. ஈஷாவில் எத்தனையோ நபர்கள் வந்து துறவரம் எடுக்கணும்னு அப்ளை பண்ணி பல வருடம் காத்திருந்து தங்களுடைய கமிட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணி அப்படி நடந்தே அவங்களுக்கு துறவரம் கிடைக்காம இருந்திருக்கு. வெகு சில மக்களுக்கு தான் துறவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 30 வருடங்கள் ஈஷா யோகாவுக்கு பல லட்சம் மக்கள் வந்து போயிருக்காங்க. பல லட்சம் மக்கள் வந்து பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பல லட்சம் தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதில் 215 பேர் தான் துறவரம் எடுத்திருக்கிறாங்க. அதில் ஒரு 30-40 பேர் தான் பெண்கள் இருக்கிறாங்க. இதே இதை சுகி ப்ரோ அவர்கள் சர்ச்சை பற்றி பேசுவாரா? சர்ச்சுகளில் கன்னியாஸ்திகராக சேர்க்கப்படுபவர்கள்,
இந்தியா முழுக்க பல ஆயிரம் சர்ச் இருக்குது, அதில் பல ஆயிரம் கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாங்க. அவங்களும் யாரோ ஒருத்தவங்க பெற்று வளர்த்து பல லட்சம் கட்டி தான் வளர்த்துருப்பாங்க. அப்போ சர்ச்செலாம் பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்களுக்கு வந்துட்டு பல லட்சம் கொடுக்கணும், 30 லட்சம் 40 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சுகி ப்ரோ அவர்கள் சொல்லுவார்களா? சொல்லுவார்களாம் கேட்குறேன். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அவரோட வாழ்க்கையில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்ல மாட்டார். சொன்னால் என்ன நடக்கும் அவருக்கு தெரியும், சொல்ல மாட்டார். அதனால தான் அவர் ஆசிரமத்தை பற்றி பேசுகிறார். ஈஸி டார்கெட், எதெல்லாம் ஈஸி டார்கெட், பதில் வராது, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்களோ அதை பற்றி பேசலாம். இப்போ அடுத்து அந்த முதலீடை பற்றி நான் டீட்டெயிலாக பேசியிருக்காரு பாருங்க. நான் உனக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறேன், எதுக்கு? பிறகு நீ 80 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு. இது எப்படி ஒரு அன்பா இருக்க முடியும்? இது ஒரு பண்டமாற்று, இது ஒரு வாணிபம், இது ஒரு வியாபாரம். இது எப்படி அன்பா இருக்க முடியும்? இது ஒரு பண்டமாற்று, இது ஒரு வாணிபம், இது ஒரு வியாபாரம், அவரே சொல்லிட்டாரு. உலகத்திலே ரொம்ப அசிங்கமான விஷயம் தெரியுமா? ரொம்ப 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 அசிங்கமான விஷயம் தெரியுமா? இவரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் கடைசி அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பிள்ளைகளிடம் இருந்து ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் வந்து நான் வளர்த்துட்டேன், அவங்களை எப்படி நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அது வந்து உலகத்திலேயே அசிங்கமானது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இந்த உலகத்திலேயே அசிங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் பொது மேடையில் அவர் பேசியிருக்கிறார் இப்போ ரீசெண்டாக. இப்போ யோசிச்சு பார்க்கணும், இவ்வளவு அன்பே வடிவமான தாயார் ஏன் அது மாதிரி அந்த இடத்துல நடந்து கொண்டார்கள் அப்படின்னா, அவர்களுடைய அன்பு கூட இது என்னுடைய பிள்ளை என்ற உடமையினால் வந்ததே ஒழிய அன்பு என்பது உயிரின் பண்பு என்ற மலர்ச்சியால் வரவில்லை. இது என்னுடைய பிள்ளைன்னு அந்த உடமையோடு நினைக்கும் போது வருதல் பார்த்தீங்களா, அதுக்கு அது பேர் அன்பு இல்லை அப்படின்றாரு. நான் என்னுடைய உயிரே ஒரு அன்பான ஒரு நிலையில தான் இருக்குது அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து ஒரு உயிர் மீது அன்பு கொள்வது அப்படின்றது அதுதான் உண்மையான அன்பு. ஒரு உடைமையால் கொள்வது அன்பு இல்லை அப்படின்ற ஒரு பெரிய கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு நம்ம சுகி ப்ரோ. இப்போ அடுத்து வயதான காலத்தில் பெற்றோர்களை வந்து பிள்ளைகள் பார்த்துக்கணுமா கூடாதா அப்படின்னு சுகி ப்ரோவும் சண்டை போட்டுக்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. ஒரு எல்லைக்கு மேல அவங்களுக்கு உரிமை இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஒரு எல்லைக்கு மேல நம்ம பிள்ளைகிட்ட நமக்கு உரிமை இல்லை. சார் நம்ம வயசான காலத்துல புள்ள என்ன காப்பாற்றணும், எனக்கு சோறு போடணும், அதெல்லாம் நான் நம்பல. நாம ஒண்ணு கிக் பேக்குக்காக பின்னால நம்ம அவங்க காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக படிக்க வைக்கல, அவங்களுக்கு நல்லது பண்ணல. சரி பாருங்க, பிள்ளை என்னை பார்த்துப்பான் அப்படின்னு எதிர்பார்த்துலாம் அவனுக்கு நல்லது செய்யல. சரியா, அந்த எதிர்பார்ப்புலாம் எனக்கு இல்லை, நான் அதுக்காக அவன் நல்லதே செய்யல அப்படின்றத சொல்றாரு. முதுமைன்னு ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் இன்னொருவர் துணை இல்லாம வாழ முடியுமா? அப்ப குழந்தைகளுடைய அன்பும் அரவணைப்பும் இல்லைன்னா முதியவங்க நிலைமை என்ன ஆகும்? ஸோ என்ன சொல்ல வரீங்க? இப்ப அதே மேடையில் தான் பேசியிருக்காரு. ஒரே மேடையில் சுகி ப்ரோவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்து டாட்டாவுடைய வயசு என்ன? ஒரு 25-26 வயசு பையன் கூடவே இருக்கிறான், எப்பவுமே அவருக்கு பணிவிடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நாமளும் டாட்டாவா பிர்லாவா இருந்தா அப்படி எவனோ ஒருத்தர் சம்பளம் கொடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்ன டாட்டாவா? நமக்கு யாரு அப்படி 25 வயசுல சம்பளம் வாங்காம வந்து அந்த மாதிரி அன்பு காட்டுறதுக்கு யாரு இருப்பா? நம்ம என்ன டாட்டாவா? நமக்கு யார் வந்து சம்பளம் வாங்காமல் அன்பு காட்டுறதுக்கு யார் இருக்காங்க? அப்படி நம்ம டாட்டாவாக இருந்தால் சம்பளம் கொடுத்து யாராவது வச்சுக்கலாம். என்ன சொல்ல வரீங்க? எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்கலையா? அப்போ சம்பளம் கொடுத்து யாராவது உங்களை வச்சுக்கிட்டு, நீங்கள் சம்பளம் கொடுத்து யாராவது ஒருத்தவங்க உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டா உங்களுக்கு போதும், அவ்வளோதானே, பிரச்சனை இல்லை, டாட்டா மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல வரீங்க. மக்களே, இதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது, நீங்களே புரிச்சுக்கோங்க. நாம ஒண்ணு கிக் பேக்குக்காக பின்னால நம்ம அவங்க காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக படிக்க வைக்கல, அவங்களுக்கு நல்லது பண்ணல. போதுண்டா சாமி, ரீல் அந்து போச்சு. ஸோ ஃபைனலாக சுகி ப்ரோவே இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறாரு. பெற்றவங்க பிள்ளைங்க மேலே எதிர்பார்க்கலாமா கூடாதா அடிச்சு பேசுறாரு, கேளுங்க. பெரியவங்களுக்கு மனசுல என்ன சோகம்? நான் இவ்வளவு வளர்த்தேன், இப்படி பண்ணேன், என்ன அவன் பார்க்கல, நான் இப்படி வளர்த்தேன் அப்படி வளர்த்தேன், என்ன கவனிக்கல. தயவு செய்து அப்படிலாம் ஒண்ணு நினைக்காதீங்க. நீங்க வளர்த்ததாலேயே உங்களை காப்பாற்றணும் ஒன்னும் உங்களுக்கு தலையெழுத்து இல்ல. நீங்க உங்க சந்தோஷத்துக்கு வளர்த்தீங்க. நல்ல கவனிங்க, இந்த கடனை அவங்க எங்க செட்டில் பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க பிள்ளைகிட்ட தான் அந்த கடனை அடைப்பாங்களே ஒழிய திரும்ப உங்ககிட்ட அடைக்க மாட்டாங்க. அவனுக்காக அவங்க அல்லாடுவாங்க, அப்ளிகேஷனுக்கு போய் கியூல நிப்பாங்க, அவனை கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போவாங்க, எப்படியாவது சேர்த்து செலவு பண்ணுவாங்க, வீட்டை விற்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்ற. சோ எந்த கண்டிஷனோடையும் வாழ்க்கையை சந்திக்காதீங்க. அது எப்படி இருக்கோ அது அப்படியே ஏத்துக்கங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, அப்படிதான் வந்து இவர் பேசுகிற ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கும்போது நமக்கு இருக்குது. பிள்ளைங்களை நீங்கள் வளர்த்தீங்கன்றதுக்காகவே நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு செய்யணும்னு ஒன்று, உங்களை பார்த்துக்கணும் அப்படின்றது ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்றது வந்து ஃபைனலாக பஞ்சாயத்து போட்டு அவரே முடிச்சு வச்சுட்டாரு. மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. மற்றவங்க எப்படி இருந்தாலும் நம்மள இந்த உலகத்தில் குறை சொல்லணும்னு முடிவு பண்ணா கண்டிப்பாக குறை சொல்லியே தீருவாங்க. ஸ்டேஜில் யாராவது சனியன் திட்டம் தான் செய்வான், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து
வார்த்தை மேலாண்மை, வாக்கு சுத்தி அப்படின்றது அதோடைய முக்கியத்துவம் பற்றி சுகிப்ரோ அவர்கள் சொல்றாரு. ஒட்டை அடிச்சுட்டு வந்து வீட்டுல நிக்குது என்னன்னா அந்த சாமியார் பின்னாடி போயிட்டு அப்படிங்கிறதுங்க. சனியனுங்களா, நாம் பிறரை காயப்படுத்துவதற்கு சொற்களை பயன்படுத்துகிறோம், மற்றவர்களை மாற்றி அமைப்பதற்கும் சொற்களை பயன்படுத்த முடியும் என்பதுதான் உண்மையான வார்த்தை மேலாண்மை. வார்த்தை மேலாண்மை, சரியான வார்த்தையை எடுத்து நீங்க கையாள ஆரம்பிச்சீங்கன்னா சனியனுங்களா, சரியான வார்த்தையை எடுத்து நீங்க கையாள ஆரம்பிச்சீங்கன்னா சனியனுங்களா, சரியான வார்த்தையை எடுத்து நீங்க கையாள ஆரம்பிச்சீங்கன்னா சனியனுங்களா, அது இன்னொரு வரை முற்றிலுமாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய வலிமை உடையது. சரியான வார்த்தையை எடுத்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் யாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மாறுறதுக்கான ஒரு வலிமை இருக்குது. அதுக்கு அது மாதிரி சரியான வார்த்தைகளை பேசக்கூடிய நபர் தான் நம்ம சுகிப்ரோ அவர்கள். இப்போ முக்கியமான பாயிண்ட்டை பற்றி சுகிப்ரோவும் சண்டை போட்டுக்கிறாங்க. துறவரம் எடுப்பது சரியா தவறா அப்படின்றதுக்கு சுகிப்ரோவும் சுகிப்ரோ என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உன் சொந்த தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்யாமல் எங்கோ ஆசிரமங்கள் இருக்கிற சாமியார்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று சொல்வது இந்திய மரபை கேலி கூத்தாக ஆக்கி கொண்டிருக்கிற ஒன்று. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. தவறு. இந்திய மரபை கேலி கூத்தாக்குவதற்கு சமமானது துறவரம் எடுப்பது. புத்தரை புறக்கணிச்சதுனால நாம படுற பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஏன் தெரியுங்களா? புத்தர் ஒரு ஊர்ல இருந்து நடந்து அடுத்த ஊருக்கு போறாருன்னா 6 மைலுக்கு அவருடைய ஆறா போகுங்கிறார். 6 மைலுக்கு ஆறா போகுமா? அவருக்கு பின்னாடி 1000 பேர் துறவரம் எடுத்துட்டு போனாங்க. அதை பத்தி அவர் பேசல. புத்தரே ஒரு துறவரம் எடுத்தவர் தானே. தன்னுடைய மனைவி, சின்ன குழந்தை, அப்பா அம்மா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் போனவர் தானே அவர். அவரை பத்தி 6 மைலுக்கு ஆறா போகுன்றாரு. அப்போ புத்தர் இந்திய மரபை கேலி கூத்தாக்குனவர் தானே. அந்த கேலி கூத்தாக்குனவர், அந்த மாதிரியான புத்தர் குருமார்கள் இவங்கெல்லாம் பேசி தானே நீங்கள் இவங்களை பற்றிலாம் பேசி கதையாக வீடியோ போட்டு மக்கள் முன்னாடி பேசி தானே நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளராக வளர்ந்தீங்க. இன்னைக்கு அப்படி துறவரம் எடுத்தவங்க இந்திய மரபை கேலி கூத்தாக்குறவங்களா? விவேகானந்தரும் மற்ற சன்னியாசிகளும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சர்ச்சை வந்துருச்சு? விவேகானந்தருக்கு தெரியும் அவர் அதிகமா இந்த உருவம் சம்பந்தமான வழிபாட்டை அதிகமா ஏத்துக்கிட்டது இல்லை. அவர் படிப்பறிவினால உள்ள வந்தவர். விவேகானந்தர் படிப்பறிவினால் உள்ள வந்தவர். எப்படின்னு விவேகானந்தரை பத்தி அவ்வளவு பாராட்டி பேசியிருக்காரு. ஓஷோவை பத்தி பேசியிருக்காரு. விவேகானந்தர் துறவரம் எடுக்கும்போது தன்னுடைய அப்பா கூட அந்த டைம்ல இல்லை, அம்மா இருந்தாங்க. அந்த நிலையில தான் அவர் தன்னுடைய குருவை தேடி போய், இவர் சொன்னார் பார்த்தீங்களா, எங்கேயோ இருக்கும் ஒரு சாமியாரை தேடி போய் பணிவிடை செய்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எங்கேயோ இருந்த ராமகிருஷ்ணரை தேடி தான் விவேகானந்தர் போனார். இப்போ விவேகானந்தர் இந்திய மரபை கேலி கூத்தாக்கிட்டாரா அப்படின்றதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஸோ ஃபைனல் கண்டென்ட்டுக்கு வந்துட்டோங்க. இதுதான் ஃபைனல் ஃபைட் பிட்வீன் சுகிப்ரோ அண்ட் சுகிப்ரோ. ஈஷாவிற்கு சுகிப்ரோ அவர்கள் ஈஷா யோகா மையத்திற்கு அங்கு தங்கி அங்கிருக்கும் அந்த சூழல், தியானலிங்க கோவில் இங்கே எல்லாம் போய் பார்த்துட்டு ஃபைனலாக சுகிப்ரோ அவர்கள் ஒரு திருப்தியாக ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலேயே தியானலிங்கத்தில் தியானம் செய்கிற போதும் சரி, அந்த இயற்கையினுடைய அழகு எங்கும் குறையாமல் தூய்மை, அமைதி, ஆனந்தம் இவை உடைய பக்தி, அதே நேரத்தில் ஞானத்துக்கான வகுப்புகள், உடல் நலம் பேணுகிற வழிமுறைகள், மருத்துவ முறை, யோகா, ஞான கல்வி என்று ஒரு உண்மையான ஆன்மீக பூமி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமான இடத்தை பார்த்த எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். ஈஷா யோகா மையத்துக்கு இத்தனை வருடங்களாக போய் வந்திருக்கும் நபர்கள் கூட இந்த அளவுக்கு விவரிக்க முடியாது. ஸோ ஈஷா யோகா மையம் அப்படின்றது ஒரு உண்மையான ஆன்மீக பூமி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. இயற்கையினுடைய அழகு எங்கும் கொஞ்சம் கூட குறைஞ்சிடாம அவ்வளவு தூய்மையா, அவ்வளவு ஒரு சக்தி நிலையில இந்த இடத்த பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எங்கும் நல்ல தொண்டர்கள், எங்கும் நல்ல தொண்டர்கள். இவர் ஈஷா யோகா மையம் இப்போதான் 2018 19 போயிருக்காரு. போயிட்டு அங்கே தொண்டர்கள்லாம் பார்த்துருக்கிறாரு. ஸோ அங்கு இவர் பார்க்கும்போது கண்டிப்பாக துறவரம் எடுத்தவங்களையும் பார்த்துருப்பாங்க. இந்த மொட்டை அடிச்சுட்டு நிற்கிதுங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நபர்களையும் அவர் பார்த்துருப்பார். அவர்களை பற்றி தான் பேசுகிறாரு. மிகுந்த அன்பு, பணிவு, பக்தி, அக்கறை இவற்றோடு உபசரிக்கிற நல்ல உள்ளங்கள், அந்த இடத்தினுடைய தூய்மை என்றால் நான் 2 அர்த்தத்திலும் சொல்லுகிறேன். புற தூய்மை, அகத் தூய்மை.
கீழே குப்பை கூட இல்லாத இருக்கிற அந்த புற தூய்மையும் சரி, உள்ளத்திலே நல்ல எண்ணங்களே தோன்றும்படியான அந்த சூழ்நிலை அமைப்பும் சரி, ரெண்டுமே பார்ப்பதற்கும் இருப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் மிக மிக ஒரு அருமையான ஒரு அனுபவம். இன்றைய நூற்றாண்டிலே மிகப்பெரிய சிந்தனையாளரும் மிகப்பெரிய ஒரு அருளாளரும் இந்த உலகத்தில் இருக்கிற பல மக்களுக்கு மிக நல்ல பாதையை வழிகாட்டியாக காட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆகிய சத்குரு அவர்கள் ஒரு பெரிய அற்புதத்தையே செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். காரணம், அறிவுபூர்வமாக இந்த சமயத்தை அணுக வேண்டும். ஸோ இந்த நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் சத்குரு அவர்கள் வந்து ஈஷா யோகா மையத்தில் ஒரு பெரிய அற்புதத்தவே செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத அவர் சொல்றாரு. காரணம், அறிவுபூர்வமாக இந்த சமயத்தை அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு ஏக்கம் இருந்தது. எல்லாமே நாம வந்து வெறும் நம்பிக்கையினுடைய அடிப்படையில இந்த சமயத்தை கொண்டு செலுத்தி விட முடியாது. வெறும் நாமாவை சொல்லுங்கோ என்று பக்தியை மட்டுமே மையமாக வைத்துக்கொண்டு இந்த தர்மத்தை நம்மாலே கொண்டு செலுத்த முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் அமைதியாக, ஆனந்தமாக, அறிவுபூர்வமாக, மனம் ஏற்றுக்கொள்ளும்படியாக விடை சொல்வதற்கு இன்றைக்கு ஒரு நபர் நமக்கு தேவைப்படுகிறார். அப்படி சத்குரு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக எந்தெந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் ஆன்மீக பயணத்திலே ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிற ஒரு நல்ல பொற்காலம் இந்த காலம். இதை இளைஞர்களும் மற்றவர்களும் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உடல் நலம், உள்ள நலம், ஆன்ம நலம் மூன்றையும் ஒரு மனிதன் உயர்த்தி கொள்வதற்கான ஞான பண்ணையாக இந்த இடம் அமைந்திருக்கிறது என்று கருதுகிறேன். இதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கடமை நமக்கு உண்டு. சத்குரு அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ சுகி சிவம் அவர்கள் வந்துட்டு எப்படிலாம் ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்திருக்காரு. ஒரு காலத்துல நீங்கள் ஏதோ 10-15 வருடங்களுக்கு முன்னாடி நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டு காமிச்ச வீடியோவில் 3-4 வருடங்களுக்கு முன்னாடி பேசினார். இப்படி இருந்த நபர் திடீர்னு இப்படி ஒரு கீழ்த்தரமாக ஒரு தனி மனித தாக்குதலை முன் வச்சு பேசியிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது இது கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது. அது மட்டும் இல்லாமல் சுகி சிவத்துடன் 40 வருடங்களுக்கு மேலே பயணம் செய்த ஒரு முக்கியமான எழுத்தாளர், தமிழ் இலக்கியங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு முக்கியமான நபர், 70க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து எழுதியவர். சுகி சிவத்துடைய இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? ஏன் அவர் திடீர்னு ஒரு மாற்றி பேசுகிறாரு? அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து என்ன அப்படின்றது வந்து ஆழமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த இன்டர்வியூவும் நாளைக்கு நம்மளோட சேனலில் ரிலீஸ் ஆகும். ஸோ தவறாமல் அந்த நேர்காணலை பாருங்கள், அந்த இன்டர்வியூ நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.